ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் 8 தமிழில் இந்த வாரம் வரக்கூடிய வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போது சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. சரியா? அதை பற்றி தான் வீடியோ பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிங்க, ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் என்ன சார் இன்னும் வரலையா, இன்னும் எதுவுமே போடல அப்படின்ற மாதிரி மெசேஜஸ் 2-3 பேர் அனுப்பிட்டீங்க. அதுக்குள்ளேயுமே ஸோ ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் ஒரு எப்படியும் ஒரு 6:30 மணி அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக போடலாம். 7 மணிக்குள்ளே ஒரு வீடியோ போடுறேன். நான் இன்னும் சேகரிக்கிறேன், இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து கன்சல்ட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணணும்ல, ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக வந்துடும். அதுக்கடுத்து நம்ம பார்ப்போம் என்ன மாதிரி பேட்டர்ன், ஏன்னா கண்டென்ட் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால நம்ம அடுத்தடுத்து என்னென்னு யோசிக்கணும். ஓகேவா? ஸோ ஹிந்தி ரிவ்யூ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அது இன்றைக்கி நான் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் இன்னும் அதில் அவுட் ஆஃப் ஹிந்தி வந்துட்டேன். பட் இருந்தாலும் இந்த ஃபேமிலி வீக்லாம் வந்து ஸ்ருத்திகா அர்ஜுன்லாம் வந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்து அப்டேட் வந்து கண்டிப்பாக தரேன். ஓகேவா? ஸோ இப்போ என்னப்பா ஆச்சு, ஏன் இந்த சர்ப்ரைஸ், எப்படி நடக்க போகுது, யார் வரப்போகிறா அப்படின்ற ஏகப்பட்ட உங்களுக்கும் வந்து அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கும். கரெக்டு தான். ஸோ இவ்வளோ சீக்கிரம் அந்த சர்ப்ரைஸ் எதிர்பார்த்தேன்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா போன சீசனில் இந்த பெட்டி வாரம்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. பூர்ணிமா பெட்டி எடுத்தாங்க, எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு அடுத்த நாளே வந்து திருப்பி உள்ளே வந்துட்டாங்க, அதுக்கடுத்த வாரமே. சரியா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து இந்த வாரமும் அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 6-7 பேர் தான் இருப்பாங்க உள்ள வீட்டில். அப்பாடா அமைதியாக இருக்கும். ஒருத்தர் பெட்டி எடுத்துகிட்டு போயிடுவார், அப்புறம் 7 பேர். ஸோ பேசுகிற கான்வர்சேஷன் அப்படி இப்படின்னு நல்லா க்ளீனாக இருக்கும். வீடு பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்கும். அங்கங்கே நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான அவங்க ஃபைனலுக்கு வந்ததுக்கான அந்த ஒரு ரசனை இருக்குன்னு பார்த்தா இந்த பிக் பாஸ் என்ன பண்ணிட்டான், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இருக்கிற எல்லாத்தையும் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி உள்ளே வதவதான் அனுப்ப போகிறேன். என்னது மண்டேலேருந்து உள்ளே வராங்க எல்லாரும். என்னங்க இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கும் அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. சரி, உள்ளே வந்து அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக முத்துக்குமரனுக்கு சப்போர்ட்டாகவே சாச்சனா அண்ட் நம்ம ரவீந்தர் சந்திரசேகர் அவர்கள் உள்ளே போய் குமரா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரனை நல்லா பேம்பர் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் எனக்கு என்ன கவலைனா, முத்துக்குமரன் அவர்கள் உள்ளே அவர் கேம் ஆடிட்டு இருக்காப்புல, ஏதோ ஒன்று 2-3 விஷயம் தப்பாக இருக்குது. அதை லைட்டாக திருத்திக்கிட்டு அப்படி இப்படி வந்துடுவார்னு வைங்களேன். பட் இவங்க போய் நீ வந்து கொஞ்சம் என்ன இப்படி இருக்க, கொஞ்சம் வேறு மாதிரி இரு, கொஞ்சம் அவருடைய நெகட்டிவ்ஸ்லாம் சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணி கொஞ்சம் எழுப்பி விட்றேன்னு சொல்லிட்டு, எழுந்து வாடா குமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக பெட்டி எடுத்துகிட்டு போயிட போகிறானோ அந்த ஒரு பயம்தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ அவங்க சைட்லேருந்து உள்ள அவங்க ப்ளஸ் வர்ஷினி வெங்கட்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்களும் வந்து நான் முத்துக்குமரனுடைய சப்போர்ட் ரைட்டேன்றாங்க. ஸோ முத்துக்குமரன் ஏகப்பட்ட சப்போர்ட்டு. இது ஒரு பக்கம். அடுத்து சௌந்தர்யா உள்ளே அடிக்கிறதுக்குனே ஒரு குரூப் வந்து உள்ளே இறங்குது. ஆனந்தி வெளியே இருக்கும் போதே பிஆர் ஆக்டிவிட்டி சௌந்தர்யாவோட தான் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. கரெக்டாக? அவங்க உள்ளே போய் என்ன பண்ண போகிறாங்க ஆனந்தி, அது ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு உள்ளே போய். சரியா? அது வந்து நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அடுத்து அன்ஷிதா உள்ளே போய் ஜாக்லினை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. என்ன நடிக நல்லா நடக்க அப்படின்ற மாதிரி. அது ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா ஜாக்லின் வந்து எப்படி கேம் ஆடுறாங்கிறது வெளியே வந்து பார்த்துட்டாங்க. கொஞ்சம் இப்படிலாம் ஆடி இருக்கேனே அந்த வர்றான்டா அப்படின்ற மாதிரி அங்கே ஒன்று அடி. அர்ணவ் வரானான்னு தெரியல. அர்ணவ் வந்தானா ஜால்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரில. ஆனால் வந்தானா அதுவும் ஒரு செமையாக இருக்கும். ஆனால் தெரில வருவாரா அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு ஒயில் கார்டு சீன் அப்படியே பயங்கரமாக பில்டப் கொடுத்து கடைசி எந்த கார்டும் இல்லை கிழிச்சு போட்டாங்க எங்கள் கார்டை. ஸோ அதனால் அவர் வருவாராங்கிறது தெரியல. அடுத்து முக்கியமான கண்டென்ட் விஷால் எதுக்கு வச்சுருக்கோம் ஃபைனல் வரைக்கும். அன்சிதா உள்ளே விடு, விஷால் தர்ஷி உள்ளே விடு, என்ன பண்ணுறாங்க பாப்பா அப்படின்னு. தர்ஷி உள்ளே வந்துட்டு எப்படி பேச போகிறாங்க விஷால் கிட்ட அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கண்டென்ட்டு. அதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்தே ஆரம்பிச்சிடும். ஸோ மண்டே சாச்சனா உள்ளே இறங்கிட்டாங்க, ஏற்கனவே உள்ளே இறங்கியாச்சு அப்படின்றாங்க. 12 கண்டஸ்டன்ஸ் உள்ளே போகிறாங்கன்னா ஏற்கனவே 8 பேர், அப்போ 20 பேரா உள்ள. ஆத்தாடி ஆத்தா, அப்போ அந்த லாஸ்ட் வீக் அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டே இருக்காதேடா, என்னடா பண்ணி தொலைகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் கண்டென்ட் வரும், அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம். பட் இருந்தாலும் டாக்ஸிக்காக இருக்குமே, கண்டென்ட் இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. பட் இது ரொம்ப ஐயோன்னு இருக்குமேங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலு. பட் இட்ஸ் ஓகே. பெட்டி எடுத்து வைக்கிறதுக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ விஷால் தர்ஷிகா மூமெண்ட்டு, ஆனந்தி சௌந்தர்யா மூமெண்ட்டு, முத்துக்குமரன் ரவீந்தர் மூமெண்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட சில்லாக்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க, யாரோடைய ஓட் பேங்க் இது வந்து சரிக்க முடியும், இல்லை ஓட் பேங்கை நிமித்த முடியும்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஓட் பேங்க் ஆல்ரெடி மக்கள் டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்றதுனால. ஸோ லெட்ஸ் வெயிட். ஓகே, ஸோ ஐ எம் வெரி வெரி இன்ட்ரெஸ்டட். உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம். குட் பை.